The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்க தமிழக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள், மூத்த குடிமக்கள், மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு பட்ஜெட்டில் உள்ள முக்கிய அறிவிப்புகளை தற்போது பார்க்கலாம். மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் தினசரி சராசரியாக 50 லட்சம் பெண்கள் பயணிக்கும் நிலையில் இந்த திட்டத்திற்கான மானியத் தொகை 3600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 1,15 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் நிலையில் இந்த திட்டத்திற்காக வரும் நிதியாண்டில் 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக விண்ணப்பிக்க உரிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் தற்போது 4,06,000 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருகிறார்கள். இந்த திட்டத்திற்காக 420 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிதாக 10,000 சுய உதவிக்குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுய உதவிக்குழுக்களுக்கு 37,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் சென்னை, கோவை மற்றும் மதுரை மாநகரங்களில் தலா 1000 மாணவியர் தங்கும் வகையில் நவீன வசதிகளுடன் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும். கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கவும் தமிழ்நாட்டில் அந்நோயினை முழுமையாக அகற்றிடவும் HPV எனப்படும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியை 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். போக்குவரத்து மேலாண்மை, திருவிழா காலங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளில் மூன்றாம் பாலினத்தவரை ஈடுபடுத்தும் வகையில் அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கி ஊர்காவல் படையில் நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 50 மூன்றாம் பாலினத்தவரை கொண்டு சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகரங்களில் இந்த முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களின் பராமரிப்புக்கென மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் மாநகராட்சிகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 25 அன்புச்சோலை மையங்கள் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.